திருப்பூர் கொங்கு இல்லத்து பிள்ளைமார் சங்கம் ஆண்டு விழா. இல்லத்து சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இல்லத்து சொந்தங்களுக்கான இலவச மணமாலை பதிவு மற்றும் நேர்காணல் நிகழ்ச்சி. தமிழகத்தின் பல மாவட்டங்களில் இருந்து நம் சமுதாய தலைவர்கள் கலந்து கொள்ளும் சமுதாய பெரியோர்களின் வாழ்த்துரைகள், இல்லத்தாரின் குடும்ப கலை விழா, இல்லத்தரசிகளின் வள்ளி கும்மி ஆட்டம், நம் சமுதாய சொந்தங்கள் அனைவருக்கும் சங்கத்தின் 2025வது ஆண்டு தினசரி காலண்டர் வழங்குதல். சங்கத்தின் ஆண்டு விழாவிற்கு இல்லத்து சொந்தங்கள் அனைவரையும் அன்புடன் அழைப்பது பி. முத்துசெல்வம், தலைவர் மற்றும் சங்க நிர்வாகிகள், கொங்கு இல்லத்து பிள்ளைமார் சங்கம், திருப்பூர். நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தொழில்நல் அறிவு வேண்டும். சிறப்போடும் மிக பெருமையோடும் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற திருப்பூர் கொங்கு இல்லத்து பிள்ளைமார் சங்கத்தினுடைய முப்பெரும் விழாவுக்கு வருகின்றவர்கள் அத்தனை பேருக்கும் எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நல்ல ஒரு கைத்தட்டலோடு தொடங்கலாம். ஒரு உற்சாகமான விழா, ஒரு சந்தோஷமான விழா. இது ஒன்று. ரெண்டாவது, இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு நீங்களாம் வீட்டுக்கு கிளம்பும் போது ஒரு நல்ல நிகழ்ச்சியை பார்த்து மனநிறைவோடு செல்வீர்கள் அப்படிங்கிற உத்தரவாதத்தை நாங்கள் உங்கள் கைத்தட்டல் மூலமாக கொடுக்கிறோம். உண்மையிலேயே அற்புதமான இந்த கொங்கு இல்லத்து பிள்ளைமார் சங்கம் நெறியோடும் நேர்த்தியோடும் வாழக்கூடிய ஒரு அற்புதமான சமுதாய மக்கள் முன்னால் நாங்கள் பேசுவதிலே ஒரு உண்மையிலே பெருத்த மகிழ்ச்சியோடு பெருமகிழ்ச்சியோடு இந்த மேடையில் அமர்ந்திருக்கிறோம். அது திருப்பூர் மண்ணு, சொல்ல வேண்டியதில்லை. இந்தியாவினுடைய தாரை சிற்பி. இன்னும் திருப்பூரை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதை ஒரே வழியில் சொல்லணும்னா, பொதுவாக கிராமத்து பாணியில் சொல்லுவாங்க, திருப்பூர்ல பிழைக்க தெரியாதுன்னு திருவோடு எடுத்தாலும் பிழைக்க மாட்டான் அப்படின்வாங்க. அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த இந்த திருப்பூர் மண்ணிலே இந்த மக்களினுடைய உங்கள் இல்லத்து சொந்தங்களுக்கான மணமாலை விழா, இல்லத்தரசிகளின் எழுச்சி விழா, மாணவ மாணவியர் வழங்கும் கலை விழா என்கிற இந்த முப்பெரும் விழாவிலே எங்களுக்கு வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கும், குறிப்பாக இந்த சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய முத்துச்செல்வன் அவர்களுக்கு உங்கள் கைத்தட்டல் மூலமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சங்கத்தினுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய ஐயா சிவகா ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கும், செயலாளர் மரியாதைக்குரிய திரு மு. கருணாகரன் ஐயா அவர்களுக்கும், அமைப்பு செயலாளர் திரு ஜி. கண்ணன் அவர்களுக்கும், பொருளாளர் திரு பி. ஜெயராஜ் அவர்களுக்கும் நிறைய பேர் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஒட்டுமொத்தமாக அத்தனை பேருக்கும் இந்த குழுவின் சார்பாக, குறிப்பாக இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை மீண்டும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே தலைமை உரையாற்றிய மரியாதைக்குரிய ஐயா அவங்க பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க. அவருடைய பெயர் மரியாதைக்குரிய ஓம் சக்தி ராமச்சந்திரன் பிள்ளை அவர்கள் பேசும்போது, இந்த இல்லத்து பிள்ளைமார் சங்கத்தில் தமிழ்நாடு முழுவதும் ஒரு 1500 வழக்கறிஞர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது இந்த சமூகத்துக்கு கிடைத்த பெருமை அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க ஒவ்வொரு வார்த்தையிலும் எல்லாரும் பேசும்போது நான் கவனிச்சேன், கல்விக்கான முக்கியத்துவம் அப்படிங்கிறத குறித்து பேசினாங்க. ஒரு சமுதாயத்தில் முழுமையான கல்வி பெற்றாலே அந்த சமுதாயம் முழுமையாக விழிப்புணர்வு அடைந்த சமுதாயமாக மாறும் என்பதை இந்த மேடையில் எல்லாரும் வலியுறுத்தினாங்க. அதை நாங்கள் இங்கே கூடுதலாக சொல்லி, வழக்கறிஞர் மட்டுமல்ல, மருத்துவர் மட்டுமல்ல, இந்த சமுதாயத்திலிருந்து நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான IAS IPS அதிகாரிகளும் உருவாகட்டும் என்ற வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப யதார்த்தமான தலைப்பு தான். நாங்கள் ஒன்றும் புதுசாக பேசலை, நம்ம வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட தலைப்பு தான். எனக்கு எது ரொம்ப முக்கியம், நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சி மனநிறைவு வேணுங்க. கை நிறைய காசு வேணுமா, மனசு நிறைய பாசம் வேணுமா, அவ்வளவுதான். கை நிறைய காசு வேணும் அப்படிங்கிறதுக்கு 2 பேர் அவங்க தானே, பாசம். இந்த 2 பேரும் மனசு நிறைய பாசம் அப்படிங்கிறதுக்கு 2 பேர், கை நிறைய காசு தான் அப்படிங்கிறதுக்கு இவங்க 2 பேர். 2ம் தேவை தான். இது எது அதிகமாக தேவை அப்படிங்கிறது தான் இந்த பட்டிமன்றம். உண்மையிலே ரொம்ப கவனிக்கிற பெருமக்கள். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னால பெண்கள் கூட்டம் உட்கார்ந்து பேச, மேடையில் உட்கார்ந்து பேச முடியுமா? கீழே உட்கார்ந்து கேட்கிற காலம் விரும்புதா? நான் பார்க்கிற இந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட 80% பெண்களா இருக்காங்க. எவ்வளவு பெரிய மாற்றம்! இந்த மாற்றமே இந்த சமூகத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றிங்க. ஒரு பெண்கள் அதிகமாக ஒரு நிகழ்ச்சிக்கு வருகிறார்கள் என்று சொன்னால் அந்த நிகழ்வு 100% வெற்றி என்பதற்கு இந்த நிகழ்ச்சியை சாட்சி. யோசிச்சு பாருங்க, ஒரு காலத்தில் பெண்களை பார்த்து என்ன சொன்னாங்க? குடும்பங்களை தயவு செய்து பெண்களை காப்பாற்றுங்கள் என்று சொன்ன காலம் போய் பெண்கள் எல்லாம் குடும்பங்களை காப்பாற்றுகிற காலத்தில் நம்ம வந்திருக்கோம். எவ்வளவு சிறப்பு! அந்த அளவுக்கு அற்புதமான படித்த பெண்கள், எல்லா தரப்பு பெண்களும் வந்து அமர்ந்திருக்கீங்க. எல்லா இடத்துலையும் நாங்கள் பேச முடியாது. பொதுவாக கேட்கிற இடத்துல தான் பேச முடியும் பேச்சாளர்கள். சில இடத்துல பேசுறதுலாம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். குறிப்பா அந்த திருமண வீடுகளுக்கு எங்களை கூடுவாங்க, மணமக்களை வாழ்த்து பேசுங்க அப்படின்னு கூப்பிட்டா நாங்கள் சந்தோஷமா போவோம். ஏன் அப்படின்னா அங்கே எந்த பேச்ச யாரும் கேட்க போறது இல்லை, அது வேற விஷயம். சமீபத்தில் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர்
மணமக்களை வாழ்த்தி பேசணும், கல்யாணத்துக்கு வந்து பேசணும்னு கூப்பிட்டார். 7வது மணியில கல்யாணம், தஞ்சாவூர் மாவட்டம். மணமக்களை வாழ்த்தி 20 நிமிஷம் நான் பேசினேன். ஒரு மாசம் கழிச்சு அந்த மாப்பிள்ளையே ரோட்ல பார்க்கல, பட்டுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல என் மேல ரொம்ப கோவப்பட்டான். ஏன்டான்னு கேட்கிறேன், ஏன் கல்யாணத்துக்கு வரல அப்படிங்கிறான். என் பேச அவனே கேட்கல. அப்ப வந்தவங்க எப்படி கேட்டிருப்பாங்க? ஆனா அப்படி இல்லை, கேட்கிற பெருமக்கள் அற்புதமான. ஏன்னா இன்னைக்கு காலம் மாறி போச்சுங்க. 50 வருஷத்துக்கு முன்னால இருந்த மாதிரி காலம் இன்னைக்கு இல்லை. எல்லாருமே பரபரப்பா இருப்பான். இந்த திருப்பூர் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால 50 வருஷத்துக்கு முன்னால இருந்த திருப்பூர் பேருக்கு பரபரப்பு தான். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே அதிக 2 வீலர் இருசக்கர வாகனங்கள் அதிகமா இருக்கிறது திருப்பூர்ல தாங்கிறாங்க. ஒரு புள்ளி வரும். ஆச்சரியமா இருக்கு, அவ்வளவு பரபரப்பு தான். நமக்கு காலையில 8 மணில இருந்து 10 மணிக்கு இந்த ஊருக்குள்ள போக முடியாது. பாருங்க, சில பேர்லாம் பாருங்க, டென்ஷனே கிடையாது சார், எனக்கு டென்ஷனே கிடையாது அப்படின்னு டென்ஷன் ஆகிறான். அவ்வளவு பரபரப்பு. சில பேர் பாருங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சார், வாழ்க்கையில் எல்லா கடமையும் முடிச்சிட்டேன், எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது அப்ப நம்மகிட்ட பிரச்சனை பண்றான். அவ்வளவு பரபரப்பான காலகட்டம். நான் சமீபத்தில் ஒரு விஷயம் பார்த்தேங்க, நான் சொன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நான் நேரா பார்த்த ஒரு விஷயம், ஒரு ஆச்சரியமான விஷயம் அது. நான் சமீபத்தில் 6 மாசத்துக்கு முன்னால ஒரு மேடையில கூட சொன்ன, தொலைக்காட்சி மேடையில சொன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், நீங்க கேட்டுக்கலாம் கூட. பொதுவாக நம்ம வீட்டுல ஒரு பழக்கம் இருக்கு. நான் அமாவாசை அன்னைக்கு என்ன பண்ணுவோம்னா, வீட்டுல சமையல்லாம் செஞ்சு மதியானம் கடையில் செஞ்சு நாம சாப்பிடறதுக்கு முன்னால காக்காவுக்கு சோறு வைக்கிற வழக்கம் இருக்கு. நம்ம கூட்டு குழப்பம் காக்கா வந்து கிடையாது. ஏன்னா காக்காலாம் நம்ம முன்னோர்கள் அப்படின்னு ஒரு ஐதீகம். குழந்தையெல்லாம் பசிக்குதுமா, காக்காவுக்கு சோறு வைக்கணும், அப்புறம் தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு ஒரு வழியா காக்காக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் வச்சு, இப்ப காக்கா வருதான்னு கூட பாக்குறது இல்லை, வச்சா சரி அவ்வளவுதான், வீட்டுல வந்து அப்புறம் சாப்பிடுறோம். நான் சமீபத்தில் ஒரு 6 மாசத்துக்கு முன்னால சென்னைக்கு போயிருந்தேங்க. எங்க அக்கா பசங்க எல்லாம் அடையாள அடுக்குமாடி குடியிருப்புல இருக்கான், 7வது மாடியில. நாங்க போயிருந்தோம். அன்னைக்கு ஒரு அமாவாசை போறதுக்கு எனக்கு தெரியல. கரெக்டா மத்தியானம் இதே மாதிரி சமையல் படையை வச்சாச்சு. சரி சாப்பிட போறோம், உட்கார போறேன். காக்காவுக்கு சோறு வைக்கணும்னா, ரெண்டா கிராமத்திலே காக்கா வரமாட்டேங்குது, அதுவும் சென்னையில அடுக்குமாடி குடியிருப்புல 7வது மாடியில இருக்கு, இங்க எப்படா காக்கா வரும்னா, அதெல்லாம் வரும் அப்படின்னா. மத்தியானம் 1 மணிக்கு வாசல்ல ஒரு காலிங் பில் சத்தம், கதவை திறந்தா வாசல்ல ஒரு ஆள் நிற்கிறா, கையில கூண்டுக்குள்ள ஒரு காக்கா. நம்ம தட்டுல எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்காங்க. அவங்க கூண்ட திறந்தா காக்கா ஒரு கொப்பு ஒரு கொப்பு 200 ரூபாய் காசு வாங்கிட்டு போறாங்க. வரிசையா ஒரு வீட்டு காலிங் பில்லா அடிச்சுட்டு போனா அந்த சாதத்தை கொஞ்சம் கொஞ்சம் வைக்கிறாங்க. காக்கா ஒரு கொப்பு 200 ரூபாய் காசு. 2 மணி நேரத்தில் 5000 ரூபாய் சம்பாதிச்சுட்டான். எனக்கு தெரிஞ்சு கிளியை வச்சு சம்பாதிச்ச காலம் தான் பார்த்திருக்கேன். காக்காவை வச்சு கூட சம்பாதிக்க முடியும்னு நிரூபிச்சிருக்காம இருக்கேன். எப்படியெல்லாம் யோசிக்கிற காலகட்டத்தில் இன்னைக்கு ஒரு தலைப்பு பாசம் தான் அப்படின்னு பேசுவதற்கும் பணம் தான் பேசுவதற்கும் 2 பேர் வந்திருக்காங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, பாசமும் பேசுறது ஒரு குறைவான விஷயம் இல்லை. முதல்ல நிலாவுக்கு போனது ஆம்ஸ்டாங் தான் முதல்ல நிலாவுக்கு போய் கால வைக்கிறான். உலகமே சந்தோஷப்படுது. அதேப்பா லட்சம் கிலோமீட்டர் அந்த பக்கம் நிலா, அதுல போய் ஒரு மனுஷன் கால வச்சிருக்கான். உலகமே சந்தோஷப்படுது. எல்லாரும் ஓடி போய் நிருபர்கள்லாம் போய் ஆம்ஸ்டாங் அம்மாவை பார்த்து கேட்டாங்க, அம்மா உங்க பையன் நிலாவுல கால வச்சுட்டான், உலகமே சந்தோஷப்படுது, மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. ஆம்ஸ்டாங் அம்மா, என் பையன் நிலாவுல கால வச்சுட்டான், நீங்க எல்லாம் சந்தோஷப்படுறீங்க, அவன் எப்ப திரும்பி நல்லபடியா பூமியில கால் வைப்பானோ அதுதான் எனக்கு சந்தோஷமான நாள்னு சொன்னாங்க. அதுதானே ஒரு தாய்க்கான சந்தோஷமா இருக்குது. பாசத்தினுடைய அதீதம் அதுதானே. நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னொரு பெரிய விஷயம் சமீபமான கண்கூட நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்பா அம்மா படிக்கலைங்க, பையன் படிச்சுட்டான். படிச்சு துபாயில வேலை கிடைச்சிருச்சு, லண்டன்ல வேலை கிடைக்குது. போன உடனே 3 லட்சம் ரூபாய் சம்பளம். அப்பா அம்மா சொந்த ஊரை விட்டு திருப்பூரை விட்டு சென்னைக்கு கூட போனதில்லை. இங்க பிறந்து வந்தவங்க திருப்பூர் கோயம்புத்தூர் பார்த்துருப்பாங்க, சென்னை கூட பார்த்ததில்லை. ஆனா பையன் என்ன தெரியுமா பண்றான், நான் இந்த அளவுக்கு இன்னைக்கு சம்பாதிக்கிறதுக்கு காரணம் எங்க அப்பா அம்மா, படிக்காத அப்பா அம்மா. அவங்க ட்ரெயின்ல கூட போனதில்லை, பஸ்ல தான் போயிருக்காங்க, சென்னையை கூட பார்த்ததில்லை. போன உடனே அவங்களுக்கு பாஸ்போர்ட் எடுத்து விசா எடுத்து அந்த அப்பா அம்மாவை கொண்டாந்து துபாயை காட்ட வச்சு துபாயில பிளைட்ல அழைச்சிட்டு போய் கொண்டு வந்து விடுற காலகட்டத்தை நம்ம பார்த்துட்டு இருக்காங்க. எவ்வளவு பெரிய சந்தோஷம். நான் இன்னைக்கு ஜெயிச்சிருக்கேன், நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன், அதுக்கு அப்பா அம்மா தான் காரணம்னு அவங்க விமானத்தில் ஏற்கனவே ஆசைப்படுற ஒரு தலைமுறை இன்னைக்கு உருவாகி இருக்கா இல்லையா? ஆக பாசம் நிறைந்த அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தோஷம் தான் முக்கியம். அதுதான் நிறைவான வாழ்க்கைன்னு சொல்றதுக்கு இவங்க. ஆனா இவங்க ஒத்துக்குவாங்களா? பாசம் மட்டும்தான் வாழ்க்கையில மகிழ்ச்சியை தரும் ஒத்துக்குவாங்களா? யோசிச்சு பாருங்க. நம்ம பழமொழி நம்ம ஊர்ல சொல்லல, பணம் 10 செய்யும், பணம் பாதாள வரைக்கும் பாயும்னாங்க. பணம் இல்லாத வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்குமா? யோசிச்சு பாருங்க. எப்ப பணம் இல்லையோ அப்பதான் புரியும். பணத்தோட அருமை எப்ப தெரியல புரியும், பணம் இல்லாத போதுதான் புரியும். அவர் சென்னையில் ஒரு பெரிய கோடீஸ்வரன், பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தார், டிவியில எல்லாம் விளம்பரம் கொடுத்தார், வாட்ஸ்அப் மூலமா விளம்பரம் கொடுத்தார். தமிழ்நாட்டில் யாருக்கு பணம் இல்லையோ எல்லாரும் கிளம்பி சென்னைக்கு வாங்க, சென்னை மெரினா பீச்சுக்கு வாங்க, யாருக்கெல்லாம் பணம் இல்லையோ எல்லாருக்கும் பணம் தர்றேன் அப்படின்னு விளம்பரம் பண்ணார். வித்தியாசமா இருக்கு, பணம் தர்றாங்க அப்படின்னு எல்லாம் புறப்பட்டு சென்னை மெரினா பீச்சுக்கு போயிட்டான்.
இதே மாதிரி ஒரு மேடை போட்டு பெரியவர் சொன்னார். பார்த்தா கூட்டம் லட்சக்கணக்கான கூட்டம், லட்சக்கணக்கில் இல்ல கோடிக்கணக்கான பேர் இருந்தாலும் எல்லாருக்கும் பணம் உண்டு. பின்னால பொட்டி பொட்டியா அடிக்கிறதெல்லாம் பணம் தான், எல்லாருக்கும் பணம் தர்றேன், கவலையே படாதீங்க. ஆனா தயவு செய்து வரிசையில் நின்றுங்கன்னார். பார்த்தா மெரினா பீச்சில் ஆரம்பிச்ச வரிசை செங்கல்பட்டு வரைக்கும் நிற்குது. மறுபடியும் மதிக்க பிடிச்சார். செங்கல்பட்டு வரைக்கும் இல்ல, பாண்டிச்சேரி வரைக்கும் நின்னாலும் எல்லாருக்கும் பணம் உண்டு. ஆனா ஒரு கண்டிஷன், முதல்ல நிற்கிற ஆளுக்கு ₹1, ரெண்டாவது நிற்கிற ஆளுக்கு ₹2, பத்தாவது நிற்கிற ஆளுக்கு ₹10, லட்சாவது நிற்கிற ஆளுக்கு ₹1,00,000. கூட்டம் நனைஞ்சு போச்சு. வாடானா வரமாட்டான். முதல்ல வந்தா ₹1 இல்ல, வாடானா வரமாட்டான். யாரும் என்ன பிடிச்சி தள்ளி விட்டதுங்க அவர்கிட்ட, நீ என்ன நடக்குது அப்படின்னு போயிட்டா வரமாட்டான். 4 பேர் அங்க நின்று பேசிக்கலாம். வாடா நம்ம பஸ் பிடிச்சி பாண்டிச்சேரி வருவோம். இது பணம், வாழ்க்கையில பணம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியங்கிறத நம்ம ஒவ்வொரு தருணமும் கஷ்டத்தை உணர்ந்துகிட்டு இருக்கோம். வார்த்தை சொல்லுவாங்கல்ல, நீங்க ஹாஸ்பிட்டல்ல சொல்லுவாங்க, சிகிச்சை பலனின்றி இறந்து போனார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. சிகிச்சை பலனின்றி இறந்து போனவர்களை விட சிகிச்சைக்கு பணமின்றி இறந்து போனவர்கள் தான் நாட்டில் அதிகம் பேர் இருக்காங்க. அதான உண்மை. ஆக பணம் முக்கியம்னு சொல்றதுக்கு இவங்க, ஆக ரெண்டும் முக்கியம் தான். ஆனாலும் இவங்க பேச முடிச்சோம்னா எது அதிக முக்கியம்னு நமக்கு ஒரு முடிவுக்கு வர முடியும். நான் இவங்களை பெருமையோடு அறிமுகப்படுத்துறேன்.